கேட்டா நீங்க என்ன கொடுத்திருக்கீங்க? என்ன சார் ஆச்சு? இவ்வளவு பிரியாணி சாப்பிட முடியுமா? சாப்பிடலாம் சார். சோ ரீசன்ட்டா வேளச்சேரியில இருக்கிற காலிட்ஸ் பிரியாணிக்கு தான் நம்ம போயிருப்போம். சரி அப்படி என்னதான் இவங்க பண்றாங்கன்னு பார்த்தா ஒரு பிரியாணியை வாங்கினா 2 பேர் தாராளமா சாப்பிடுற அளவுக்கு இருக்குன்ற மாதிரி ஒன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க போல. அதே மாதிரி சும்மா பேச்சுக்குன்னு சொல்லாம கண்டெய்னரை நல்லா பெருசா பண்ணி சிக்கன் அண்ட் மட்டன் பீசஸ் எல்லாம் நிறைய போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இதுல மெயினான விஷயமே சிக்கன் பிரியாணியை 250 ரூபீஸ்க்கும் மட்டன் பிரியாணியை 350 ரூபீஸ்க்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு பிரியாணியை 2 பேர் சாப்பிடலாம்னா ஒரு ஆளுக்கு 125 ரூபீஸ் தான் வருது. அப்படியே இது கூட பிரெட் அல்வா, ரைத்தா, பிரிஞ்சால் கிரேவியும் கொடுத்துருவாங்க. அந்த பிரெட் அல்வா பத்தி சொல்லியே ஆகணும், நல்லா தரமா குவாலிட்டியா பண்ணிருப்பாங்க. சரி ரைட்னு இத தவிர மட்டன் சுக்கா, சிக்கன் 99, சிக்கன் மலாய் டிக்காலாம் ஆர்டர் பண்ணிருப்போம். சோ டேஸ்ட் வைஸ் பாக்குறப்போ மட்டன் பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த மட்டன் பிரியாணி கூட மட்டன் சுக்காவையும் சேர்த்து வச்சு சாப்பிடுங்க, அந்த காம்பினேஷனே சூப்பரா இருக்கும். மொத்தத்துல ஒரு பிரியாணியை 2 பேர் தாராளமா சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு ஹால்ட்ட போட்டு இங்க ட்ரை பண்ணி பாருங்க. ப்ரோ இப்போ சொல்லுங்க, இவ்வளவு பிரியாணி சாப்பிட முடியுமா? சாப்பிடலாம் சார். 2 பேர் சாப்பிடலாம் சார். ப்ரோ நான் என்ன கேட்டா நீங்க என்ன கொடுத்து